பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்தனும் நாட்களிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அவர் நமக்காக இந்த லெந்து நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட அவருடைய குணமாக்கும் வல்லமையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இயேசு அநேகருக்கு அற்புத சுகங்களை கொடுத்தார். அநேகர் இயேசுவை வந்து தொட்டாங்க, அவங்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இயேசுவும் அநேகரை தொட்டு சுகப்படுத்துகிறார். வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு மகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 18 வருஷம் மிகவும் வேதனையிலே நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண்மணி காணப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய வேதனை. இயேசு அவளை பார்த்து தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனத்தோடு பிரச்சனையோடு, இவ்வளோ வருஷமாக அந்த வியாதி இருக்குது என் வாழ்க்கையில், இத்தனை வருஷமாக அந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை கவலையோடு கூட இருக்கலாம். அவரை தேடுற பிள்ளைங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கண்களுக்கு எதுவும் மறைவாக இல்லை. அவருடைய கண்களுக்கு எந்த வியாதியும் மறைவாக இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து காத்துருங்க. நிச்சயமாக அவரே உங்களை வந்து தொடுவார். இந்த 18 வருஷமாக வியாதிப்பட்டிருந்து ஒரு பொல்லாத ஆவியினால் கூனியாக இருந்த இந்த மகளை கர்த்தர் தொட்டது போல, தொட்டு சுகப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். தேவ சமூகத்தில் காத்துருங்க. நிச்சயமாக அவருடைய தொடுதலின் கரங்கள் உங்களை தொடும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிக ஒரு விடுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் ஆண்டவர் செய்வார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து என் ஆண்டவர் விடுதலையாக்குவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.